வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிறது சுறா புட்டு. இதுதான் எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு சுறா மீன்கள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுறா மீன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு இப்போ நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு 5-10 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 2, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 25 ஒரு 30 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டிங்கனாலே தோலெல்லாம் வந்துடும். தோலை எடுத்துகிட்டு இதில் உள்ள சதை பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அப்புறம் கொஞ்சமாக உப்பு தூளும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை போட்டுக்கலாம். போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டே போட்டு வதக்கினோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த ரெசிபிக்கு நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த சுறா புட்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், பாதி அளவு வதங்கியிருக்கு. ஆனால் அது இன்னும் நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ புட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீன் பிடிச்சிடும். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இது இறக்குற ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.